நமது பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வண்ணம் பூசும் முயற்சியை அனுமதிக்க கூடாது. சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டதால் 6 நாட்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மிதமான பனிமூட்டம் நிலவும் என கணிப்பு. சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் சந்திப்பில் புதிய எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்ட பாலத்தில் வாகனம் மூலம் பயணம். த்ரிஷா குறித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழக பெண்களிடம் வருத்தம் தெரிவிப்பதுதான் அரசியல் நாகரிகம். நயினார் பேச்சுக்கு குஷ்பு கண்டனம் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. பாஜக பற்றி தவறாக பேசிய செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்க முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வலியுறுத்தல். சசிகலா புதிய கட்சி தொடங்குவது குறித்து கருத்து தெரிவிக்க மறுப்பு. பிஜேபியினால் நமக்கு பெருமை ஏற்பட்ட அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினரை மரியாதை குறைவாக நடத்தினால் திருப்பி அடிப்போம். ஆட்சியில் பங்கு குறித்து பேசி வரும் நிலையில் மதுரையில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. கேட்பதெல்லாம் மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரன் அப்படின்னு அழைத்தார். சகோதரனுக்கு அர்த்தம் இவன் எல்டர் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாது. இமயம் போல் உயர்ந்திருக்க வேண்டிய அதிமுக உடனான கூட்டணியால் படு பாதாளத்திற்கு சென்றது. நடிகர் விஜய்க்கு வரும் கூட்டத்தை போல தனக்கும் வந்ததாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. லட்சம் பேர் எழுச்சி பேரடியும் புனவாசல் கூட்டமும் 10,000 வாகனங்கள் அணிவகுக்க எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கில் இன்றைய ஒரு நடிகருக்கு வருகிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் தமிழகம் எங்கும் நமக்கு வந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு என மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். 5 தொகுதிகளை தருவதற்கு திமுக தலைமை நிச்சயமாக பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறாக பிரிந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஒரு கூட்டணியாக வடிவம் பெறவில்லை என்றும் பேட்டி. அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவற்றை இப்போது ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மகா சிவராத்திரியையொட்டி திருவண்ணாமலை, தஞ்சாவூர் கோயில்களில் ஏற்பாடுகள் தீவிரம். அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக நடைபெறும் சிவாலய ஓட்டம். 12 சிவன் கோயில்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் லட்சக்கணக்கான பக்தர்கள். மகா சிவராத்திரியையொட்டி வடமாநிலங்களில் சிவன் கோவில்களில் குவிந்துள்ள பக்தர்கள் சிறப்பு பூஜைகளை செய்து வழிபாடு.
கன்னியாகுமரியில் சாலையில் திரும்பிய ஆட்டோ மீது கார் மோதி விபத்து. தப்பியோடிய உணவக உரிமையாளரை தேடும் காவல்துறை. கேரளாவில் காவல் அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல். எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியானது. நமது பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வண்ணம் பூசும் முயற்சியை அனுமதிக்க கூடாது. சென்னையில் அனைத்துலக வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களுக்கு வேறு வர்ணம் பூச நினைக்கிறாங்க. வள்ளலாரின் நோக்கங்களை சிதைச்சிட நாம் அனுமதிக்க கூடாது. பிரிவினை சக்திகளுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காம அன்பும் பண்பும் அறனும் கருணையும் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க உழைப்போம். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டதால் 6 நாட்கள் ஒத்திவைக்கப்படுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. வங்கக்கடலில் அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் தகவல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை மிதமான பனிமூட்டம் நிலவும் என கணிப்பு. சென்னை அடையாறு மத்திய கைலாஷ் சந்திப்பில் புதிய எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் கட்டப்பட்ட பாலத்தில் வாகனம் மூலம் பயணம். த்ரிஷா குறித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக பெண்களிடம் வருத்தம் தெரிவிப்பதுதான் அரசியல் நாகரிகம். நயினார் பேச்சுக்கு குஷ்பு கண்டனம் தெரிவிக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. பாஜக பற்றி தவறாக பேசிய செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்க முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் வலியுறுத்தல். சசிகலா புதிய கட்சி தொடங்குவது குறித்து கருத்து தெரிவிக்க மறுப்பு. பிஜேபியினால் நமக்கு பெருமை ஏற்பட்ட அந்த கட்சியை அவர் மட்டம் தட்டி பேசியிருப்பது தவறானது. அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியினரை மரியாதை குறைவாக நடத்தினால் திருப்பி அடிப்போம். ஆட்சியில் பங்கு குறித்து பேசி வரும் நிலையில் மதுரையில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேட்டி. கேட்பதெல்லாம் மரியாதையும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை சகோதரன் அப்படின்னு அழைத்தார். சகோதரனுங்கிறதுக்கு அர்த்தம் இவன் எல்டர் பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த அர்த்தம் புரியாது. இமயம் போல் உயர்ந்திருக்க வேண்டிய அதிமுக உடனான கூட்டணியால் படு பாதாளத்திற்கு சென்றது. நடிகர் விஜய்க்கு வரும் கூட்டத்தை போல தனக்கும் வந்ததாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. லட்சம் பேர் எடுத்து பேரடி புறவாசல் கூட்டமும் 10,000 வாகனங்கள் அணிவகுக்க எங்கு போனாலும் பல்லாயிரக்கணக்கில் இன்றைய ஒரு நடிகருக்கு வருகிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் தமிழகம் எங்கும் நமக்கு வந்தது. சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு என மனிதநேய மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என ஜவாஹிருல்லா வலியுறுத்தல். 5 தொகுதிகளை தருவதற்கு திமுக தலைமை நிச்சயமாக பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறாக பிரிந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. ஒரு கூட்டணியாக வடிவம் பெறவில்லை என்றும் பேட்டி. அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவற்றை இப்போது ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை.
மகா சிவராத்திரியையொட்டி திருவண்ணாமலை, தஞ்சாவூர் கோயில்களில் ஏற்பாடுகள் தீவிரம். அண்ணாமலையார் கோவிலில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2வது நாளாக நடைபெறும் சிவாலய ஓட்டம். 12 சிவன் கோயில்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் லட்சக்கணக்கான பக்தர்கள். மகா சிவராத்திரியையொட்டி வடமாநிலங்களில் சிவன் கோவில்களில் குவிந்துள்ள பக்தர்கள் சிறப்பு பூஜைகளை செய்து வழிபாடு. கன்னியாகுமரியில் சாலையில் திரும்பிய ஆட்டோ மீது கார் மோதி விபத்து. தப்பியோடிய உணவக உரிமையாளரை தேடும் காவல்துறை. கேரளாவில் காவல் அதிகாரி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல். எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியானது.